தமிழக வெற்றி கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில நம்ம வெற்றி தளபதி அவர் சுற்றுப்பயணம் வர்றாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1000 தடைகள் போடுறாங்க. எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா, 3 மாச காலமா பார்த்தீங்கன்னா, ரோட் ஷோ மாரி ரோட்ல தான் அவரும் பார்த்தீங்கன்னா, அ ம பிரச்சார இத ஆரம்பிச்சிருக்காரு. மோடி வர்றாரு. யாருக்கும் தடை இல்ல. அத்தன கட்சிக்காரங்களும் போடுறாங்க. ஆனா, ம் தமிழக வெற்றிக் கழக சின்ன பசங்க, சின்ன பசங்கங்கிறாங்க. இந்த சின்ன பசங்கட்ட ஏன் இந்த பயப்படுறீங்க நீங்க? சொல்லுங்க. ஏன் இந்த சின்ன பசங்கட்ட இந்த பயப்படுறீங்க? ஒரு கூட்டம் போட்டா கூட அதுக்கு பர்மிஷன் வேணும். அது வேணும். இது பண்ணணும், அதை பண்ணணும். வேற எந்த கட்சிக்காவது வரலாற்றுல இதுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேற எந்த கட்சியிலயாவது பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் இந்த மாரியெல்லாம் கேட்டுருக்கிறீங்களா? பண்ணியிருக்கிறீங்களா? இல்ல எடப்பாடியாருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பர்மிஷன் இவ்வளோ இது சொல்லியிருக்கிறீங்களா? இத்தன விதிமுறைகள் நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? அந்த சொல்லியிருந்தீங்கன்னா, அவிங்க குடுத்துருப்பாங்கல்ல. நாங்க இத்தன அறிக்கையெல்லாம் குடுத்துருக்குறோம். இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா தான், நாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுமதிப்போம். இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் நீங்க காமிங்களேன். இத்தன இத நாங்க கேட்கிறோமல்ல. அப்ப நீங்க அது ஒரு எவிடன்ஸ் காமிங்களே பாப்போம். எடப்பாடியார் குடுக்குறாரு, மோடி இதே மாரி குடுக்குறாங்க. நாங்க இவ்வளோ பர்மிஷன் இப்படி பண்ணா தான் உங்களுக்கு பர்மிஷன் சொல்லியிருக்கணும். ஒரு இதை நீங்க வெளியிடுங்க பாப்போம். என்ன இப்படி பயம்? இந்த பயம்? அ 1 1/2 வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. சரியா? இந்த பயப்படுறீங்க 1 1/2 வருஷத்துக்கே. சின்ன பசங்க இத பாருங்க. இந்த அரசுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நாங்க இத்தனை இது நாங்க சொல்றோம். இத்தனை எங்களுக்கு இது கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்களே அப்படின்னு நாங்க இத்தனை இது கேட்குறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற இடத்துல தான் போடணும். எ மீட்டிங் நடத்தணும். நீங்க ரோட் ஷோ போகணும், பேசணும். பேசணும் இத்தனை நிமிஷம் தான் பேசணும். இதுக்கு மேல பேசக்கூடாது. 20 நிமிஷம், 25 நிமிஷம் அப்படின்னு இவ்வளோ இது பண்றீங்களே. சரி, நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காவல் பாதுகாப்பு குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இந்த திமுக அரசுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் தடை இல்ல. எங்களுக்கு மட்டும் தடை. அப்போ கூட்டம் கூடுது. அதனால உங்களுக்கு கட்டுப்பாடுகள் மீறி கூட்டம் அதுக்கு மேல கூட்டம் வருது. அதை எங்கனால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு காவல்துறை சொல்லுது. காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது? திமுக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த திமுக அரசுக்கு நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்கள எதுவுமே நாங்க நினைக்க மாட்டோம். சரிங்களா? ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. விஜய்ங்கிற ஒரு இந்த முகத்த பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கூடிருவாங்க. எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு பெரும் கூட்டம். அது எங்க கவர்மெண்ட்னால தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு பாதுகாப்பு குடுக்க முடியாது. அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை நீங்க சொல்லிருங்க. சரிங்களா? நீங்க சொல்றதெல்லாம் ஓகே அப்டின்னேன். ஆனா எங்களை சின்ன பசங்கன்னு சொல்றீங்க, பெரிய கட்சியா அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் என்னன்னா நீங்க எங்களுக்கு மக்கள் வர்றாங்க, அவ்வளோ கூட்டம் வருது, பாதுகாப்பு குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அ ம் போலீஸ்காரங்க சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்த போலீஸ் யாருடைய துறையில் இருக்குது? முதலமைச்சருடைய துறையில் இருக்குது. அவரு என்ன சொல்லணும்? உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அவிங்களுக்கு எங்கனால பாதுகாப்பு குடுக்க முடியாது. அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூட்டமே வர்றக்கு இல்லாம ஆளுங்க யாரும் வரக்கூடாது. இந்த கூட்டம் இப்படி சேர்ந்ததுன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா, எல்லாம் தளபதிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு. நீங்க எங்க கொண்டு போயி எங்களை பாலைவனத்திலேயே நீங்க போய் பேச சொன்னாலும் மக்கள் அங்க நிப்பாங்க. சரிங்களா? பாலைவனத்தில நீங்க பேசிக்கங்க அப்படின்னு சொன்னா கூட, நாங்க பாலைவனத்தில நாங்க பார்த்தீங்கன்னா, தளபதி அங்க பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் அங்க இருக்கு. சரிங்களா? இந்த இத நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருங்க. உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதனால உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்லுங்களேன். தைரியமா நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாமே ஏத்துக்கிறோம். ஏன் நீங்க முதலமைச்சர் ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு அவமானம் ஆயிரும்ன்னு சொல்லி தான் அப்படி சொல்றீங்களா? நீங்க மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இல்ல. விஜய்ங்கிற ஒரு சக்திய அழிக்கோணும். அட்ரஸ் இல்லாம பண்ணோம்னு நெனைக்கிறீங்க. சரிங்களா?
அது நீங்க வந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு 2026ல உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியுமான்னு பாருங்க. சரியா? என் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணனாலுமே, எத்தனை தடைகள் போட்டாலும், "தடை அதை உடை, புது சரித்திரம் படை." இதுதான் தளபதியோட வாக்கியமே. சரிங்களா? அதனால நீங்க தளபதி என்ன பண்ணுனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து நீங்க இந்த தடைகள் போடுறது, இதை பண்றது, அதை பண்றது, இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய எலக்ஷன் வேலைய பாருங்க. ஜெயிக்கிறதுக்கான வேலைகள நீங்க பாருங்க. சரிங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி ஆல்ரெடி ஸ்டாப்ல இருக்காரு. நீங்க இதையெல்லாம் பண்ணீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசு நம்ம போடலாம், ஓட்டு போடலாமா, வேண்டாமான்னு சில பேர் டவுட்ல இருக்காங்க. அவிங்களும் சேர்ந்து போட மாட்டாங்க. சரிங்களா? முதலமைச்சர் அவர்களே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் தளபதிக்கு தடைய போடுறதோட, உங்க தடத்துல நடந்து போயிட்டே இருங்க. சரிங்களா? இதை வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா, தளபதி வந்து இன்னும் எங்கேயோ போயிருவாரு. சரிங்களா? நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூனியம் வைக்கிற மாரி ஆயிரும். சரிங்களா? அதனால உங்க வேலைய நீங்க பாருங்க. எங்க வேலைய நாங்க பார்க்குறோம். சரிங்களா? நீங்க எத்தனை தடை போட்டாலும், அதை தாண்டி மக்கள்ங்கிற ஒரு அந்த செல்வாக்கு தளபதிக்கு எப்பயுமே உண்டு. அது வருவாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து அந்த கூட்டத்த கூட்டக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டத்த கட்டுப்படுத்த முடியாதுன்னு போலீஸ்காரங்க சொல்றாங்க. இத்தனை கேள்வி கேட்கறாங்களே, இந்த பத்திரிக்கையாளர்கள் இந்த சீமானெல்லாம் இப்போவெல்லாம் எங்க போயிட்டாரு? சீமான், திருமாவளவன் எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களையும் சொல்றேன். எங்க போயிட்டாங்க? ஒருத்தர் நேர்மையா அந்த மணி அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவர் மட்டும் தான் உண்மை தன்மைய சொல்லுவாரு. இந்த மாரி இது தப்பு, இது ரைட் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் இந்த ஊடகங்கள் எதுவுமே சொல்றதில்ல. இவ்வளோ தடை வேற ஏதாவதுக்கு போட்டிருக்குதா? வேற கட்சிக்கு போட்டிருக்குதா? எந்த கட்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டார்ச்சர் பண்ணுனதே இல்ல. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பழுத்த மரம் தான் கல்லடி படுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால தளபதி வந்து ஆல்ரெடி இதில இருக்காங்க. அதனால 26 வந்தா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுநாள் வரைக்கும் வந்து எட்டும் தூரத்தில தான் கனி இருந்துச்சு. சரிங்களா? இப்ப தளபதி பயணத்துக்கு அப்புறம் அந்த கனி கனிஞ்சு கையிலேயே விழுந்துரும். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. பழுத்த கனி கையில வந்து தான் விழுந்து தான் ஆகும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது மரத்திலேயே தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்க பண்ற வேலை வந்து ஆகாது. பழம் பழுத்ததுன்னா கையில அது தானா விழும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பத்திரிக்கையாளருமே ஏதாச்சும் இதை பத்தி நீங்க ஏதாச்சும் பேசுறீங்களா? இவ்வளோ இடைஞ்சல் இந்த கவர்மெண்ட் குடுக்குதுன்னு யாராவது ஒரு வார்த்தை பேசுறீங்களா? யாருமே பேசுறது கிடையாது. சரிங்களா? அதனால இந்த தமிழக அரசு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றீங்க? இந்த விளம்பரத்துக்கு எத்தனையோ கோடி நீங்க செலவு பண்றீங்க. சரிங்களா? எத்தன கோடி செலவு பண்றீங்க விளம்பரத்துக்கு? ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது தனிப்பட்ட மக்களுக்கு சேவை பண்றது தான். இது வந்து இந்த மக்கள் பணத்த எடுத்து ஒரு கட்சிக்கு நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. புரிஞ்சுதுங்களா? அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும். சரிங்களா? மக்களுக்கு அந்த பணத்த செலவு பண்ணணும். ஆனா அரசாங்கிறது வேற, இது கட்சிங்கிறது வேற. நீங்க அரசாங்கம் நடத்தலாம். ஆனா டிஎம்கேங்கிற கட்சி உங்களுது. பொதுமக்கள் இது வந்து மத்தவங்களுதா? டிஎம்கேங்கிற கட்சி வந்து உங்களுது. அந்த கட்சி வளர்த்தற்காக தான் நீங்க இத்தன கோடி செலவு பண்ணி விளம்பரத்த குடுத்துட்டு இருக்கிறீங்க. அதை அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. கழக எப்படிங்க? இருக்கும். ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு உண்டான வேலைகள் தான் பண்ணணும். எதுக்குன்னு சரிங்களா? அதை விட்டுட்டு, நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோன்னா, உங்க கட்சி வளர்த்தறக்காக தான் அந்த பணத்த இத்தன கோடி நீங்க செலவு பண்றீங்க. அதை மனசுல வச்சுக்கங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 தடைகள் போடுறாங்க. எப்படிங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா யோசனை பாருங்க. பார்த்தீங்கன்னா 3 மாச காலமா ஒரு விளம்பரம் எத்தனையோ கோடிகளுக்கு விளம்பரத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த காசு யாருது? மக்கள் காசு. சரிங்களா? உங்க கட்சிக்கு உங்க காச போட்டு நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம்னு விளம்பரம் குடுங்க. தடை இல்ல. ஏன் வந்து மக்கள் பணத்துல வந்து நீங்க விளம்பரம் குடுத்துட்டு இருக்கிறீங்க? தமிழக அதனால இந்த விளம்பர அரசுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தளபதிக்கு நீங்க தடைய போடுங்க. நாங்க அத உடைக்கிறோம். இந்த சின்ன பசங்களா எந்த பயப்படுறீங்களா? வாழ்க தமிழக ஒரு கோட்ட போட்டா கூட அத வெற்றி கழகம்னு அது இது பண்ணணும், அதை பண்ணணும். வேற எந்த கட்சிக்காவது அதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படிங்க? ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு உண்டான வேலைகள் தான் பண்ணணும். சரிங்களா? அதை விட்டுட்டு, நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோன்னா, உங்க கட்சி வளர்த்தறக்காக தான் அந்த பணத்த இத்தன கோடி நீங்க செலவு பண்றீங்க. அதை மனசுல வச்சுக்கங்க. சரிங்களா? எப்படிங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க.
நீங்க வந்து ஒரு விளம்பரம் எத்தனையோ கோடிகளுக்கு விளம்பரத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த காசு யாருது? மக்கள் காசு. சரிங்களா? உங்க கட்சிக்கு உங்க காச போட்டு, நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோன்னு விளம்பரம் குடுங்க. ஏன் வந்து மக்கள் பணத்துல வந்து நீங்க விளம்பரம் குடுத்துட்டு இருக்கிறீங்க? சரிங்களா? அதனால இந்த விளம்பர அரசுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தளபதிக்கு நீங்க தடைய போடுங்க. நாங்க அத உடைக்கிறோம். சரிங்களா? பார்த்துக்கலாம். வாழ்க தமிழகம்! வளர்க தமிழக வெற்றிக் கழகம்! வணக்கம்.